ஹை ஃபேமிலிஸ், இங்கே அமெரிக்காவில் சனி டேன்றதில் என்னடா சவுண்டு அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா, ஆமாங்க இங்கே கொஞ்சமாக புல் வளர்ந்தா போது இந்த மாதிரி மிஷினை வச்சு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நானே என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டா நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. ஆமாம் என்கிட்ட இது மாதிரி வண்டி கார் இருக்குல்ல, எனக்கு வெளியில் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். உங்கள்கிட்ட இது மாதிரி எங்கட கார் இருக்கா? ஆமாம் அப்பா வாங்கி கொடுத்த ஒரு சின்ன கார் இருக்குதுல, எனக்கு கூட்டு போங்க வாங்க வெளியே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெதர் எனக்கு சூப்பராக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னால். சரி ஓகேவா, அவன் சொன்ன மாதிரி வெதர் வந்து நல்லாவாக தான் இருக்குது, அதெல்லாம் வெயிலாகவும் இருக்குது. சரி வாட வெளியில் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். போன கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன தோணுச்சு தெரியல. பஸ்ஸுக்காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் போதில் அதே மாதிரி வந்து அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னால். அங்கேயா ஏன்டா இதுக்கு மட்டும் நம்ம போனதே இல்லை, எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி வா போவோம், போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரு பஸ்ஸு போதிப்பில் அந்த ரோடு ஓட்டியே கொஞ்சம் தூரம் தள்ளி என்னன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வாக் பண்ணுறதுக்காகவும் குழந்தைங்க போகிறதுக்காகவும் சைக்கிளிங் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் சின்ன ஒரு பாத்து வந்து பார்த்தோன்னா இருந்தது. ஸோ அதில் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. இந்த பாத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து அசால்ட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ரூல்ஸை அப்போ ஃபாலோ பண்ணியும் போகணும். ஏன்னா கார் வந்து அடிக்கடிக்கு வந்துகிட்டே இது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து போனதுனால எனக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவன் அது மாதிரி சொல்லி கவனமாகவும் நடந்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லான் தான். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே என்ன பண்ணேன், அவன் ஸ்டக்காகி அப்படி நின்ட்டான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் இதுக்கு முன்னாடி வந்ததில்ல இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். ஏன்டா ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டால், அவங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னால். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி ஜல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணல் சிமெண்ட் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா உட்டு தான். சரி ஓகே அதையா டைம் ஆச்சு, ஏன்னா நம்ம வெளியில் வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகுது, நம்ம வாடகை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகேவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி நானும் அவங்ககிட்ட அடிக்கடிக்கு அதிக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அம்மா நான் கேர்ஃபுல்லாக தான் போகிறேன், நீங்களே கேர்ஃபுல்லாக வாங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதையே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரி தான் வந்து ஸோ பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக போடா அப்படின்ற மாதிரி சொன்னால். சரி ஓகேம்மா நான் பார்த்து கேர்ஃபுல்லாகவும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட் தான். வால்மார்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மளிகை கடை இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து வால்மார்ட்டும். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எதனா வந்து பார்த்தீங்கன்னா பாலோ முட்டை எதனா வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்மார்ட் இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற வந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஏரியா. ஸோ இதேமாதிரி இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10-12 வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து ரூம் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டா. ஏன்டா அதே அப்படிங்கிறது, அம்மா ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு கார் வருது அப்படின்ற மாதிரி சொன்னால். ஆமாம் அவன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறேன் போல். ஸோ ஓகே தான் நீயும் சென்சிபிளாக தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகே அதே பார்த்து கவனம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்லியே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 2 வருஷமாக ஆகுது. 2 வருஷமாக இந்த ட்ரக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ நானும் என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட என்னங்க இது கிட்டத்தட்ட நான் வந்து 2 வருஷமாக இருக்குது, இந்த ட்ரக்கு இங்கே தான் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கூட ஆச்சரியமாக கேட்டேன். நீ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத, அது வந்து நீ எக்ஸைட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. நாம் இங்கே போடுற குப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ட்ரக்கில் தான் கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னடா அது 2-3 வருஷமாக ஆனால் குப்பையே இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்து. சரி ஓகே நீ ஷாக்காக தான், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னார். சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பார்ட்மெண்ட்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய் காரை போய் ஸ்டாப் பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டே நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து காரை விட்டு இறங்கி கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேலை செய்கிற யூனிவர்சிட்டியே பார்த்துட்டு இருந்தான். சரி ஓகே அதையா போகலாம் வா, ஏன்னா டைம் ஆச்சு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 ஹவருக்கு மேலே ஆச்சுன்னா நீயும் போய் சாப்பிடணும் வாடா அப்படின்ற மாதிரி சொன்னால். உன்னோட காரை நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புஷ் பண்ணி வரணும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே நானே வரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் வந்து புஷ் பண்ணிட்டு உள்ளேட்டு வந்து வச்சிட்டான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே அங்கே கொஞ்சம் சேட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பாக்ஸை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா யூனிவர்சிட்டியில் வந்த உடனே இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. எதனா வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எதனா நமக்கு சப்போஸ் வெளியிலேருந்து எதனா ஒரு போஸ்டர் வருதுன்னா இந்த பாக்ஸில் போடுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் உள்ளே வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வந்தோடனே அவன் காரை தள்ள ஆரம்பிச்சிட்டான். அதே போதுண்டா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைம் நிறைய ஆகி போச்சு, எனக்கு வந்து டயர்டாகிடுச்சு, உனக்கு டயர்டாக இல்லையா வாடா போவான்னு சொல்லிட்டு அம்மா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட சாவி கொடுக்க நானே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால் மறுபடியும் சாவி கொடுத்துட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டு காரை வந்து உள்ளேட்டு வந்துட்டான். சரி ஓகே அதே இதுக்கு மேலே நான் கார் எடுத்துட்டு வரேன், நீ வந்து பண்ண உள்ளே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்க மாட்டேன். இல்லாமல் என்னோட காரை நான் தான் எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே சொன்னீங்க, உன்னோட காரை நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தானே சொன்னீங்க.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. சரி ஓகே, என்னோட காரை வந்து பார்த்தீங்கன்னா நீயே தள்ளிக்கோ ஃபஸ்ட்டு, சரி உன் கையில் இருக்கிற சாவியை கூட, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து உள்ளே தள்ள முடியும், எல்லாம் தள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னால், எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணால், குடுடா அப்படின்னு சொன்னால் தர முடியாது அது கூட சேட்டை பண்ணது. அது போதுண்டா, ஏன்னா டைம் ஆகி போச்சு, ஏன் இப்படி இருக்க, சரி ஓகே நீ உள்ளவா, நானாச்சும் போய் காரை தள்ளுறேன்னு அதையும் கேட்காம மறுபடியும் வெளியே போய் காரை வந்து பார்த்தீங்கன்னா தள்ள ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே நீயே தெரியல, அப்படி இப்படி இடிச்சு ஏதோ ஒரு வழி பண்ண காரை இடிச்சு ஒரு வழியாக உள்ள தள்ளி வந்துட்டான். அது வந்து பாரு காரை இடிச்சிச்சுடா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா காரை உள்ள தள்ளி ஒரு வழியாக வந்துட்டான். அப்பாடா அப்படின்ற மாதிரி காருக்கு சார்ஜ் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு காருக்கான சார்ஜர் எடுத்து வந்து கொடுத்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னா, அப்போ ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறேன் சாமி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறேன்னா, அவனுக்கு கொஞ்சம் ஒரு பவுலில் வந்து பார்த்தோன்னா பிஸ்கெட் போட்டு கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலேருந்து வந்தான் இல்லையா, ஸோ வந்து சொட்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேனு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு போட்டுவிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வச்சுட்டு டைமை பார்த்தா 10:15 ஆயிடுச்சு. ஓ மை காட் 10:15 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு தோசை சூட ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு. சரி அதே 1 மணி ஆயிடுச்சு, நீ தூங்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணா, அம்மா வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்டான். ஆமாம் அதே கரெக்டாக ஞாபகமாக சொன்னேன்னு சொல்லிட்டு போய் பாரு உன்னோட கார் வந்து ஃபுல் ஆகிட்டுக்கும், ஸோ வந்து பாரு நீ ஃப்ளக் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து ஃப்ளக் அவுட் பண்ணிட்டான். இது மாதிரி க்ரீன் கலரில் வந்தால் ஃப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துடலாம், ஏன்னா வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டுக்கும். சரி ஓகே ஃபேமிலிஸ், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், அவனை வந்து தூங்க வச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.